الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன். புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய இந்த உலக அமைப்பை சற்று நாங்கள் சிந்திப்போம் என்றால், இந்த உலகத்தின் ஏழ்மையை ஒழிப்பதற்காக வேண்டி உலகம் பல முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இஸ்லாம் அதற்கென பல வழிகளை வைத்திருக்கின்றது. அந்த வழிகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் தான தர்மம் என்று சொல்வது, சதகா என்று நாங்கள் சொல்வோம். இந்த சதக்காவை பொறுத்தமட்டிலே அது ஒரு பரந்து விரிந்து பல கிளைகளை கொண்ட ஒரு மரத்தை போன்ற ஒன்றாக இருக்கின்றது. அவ்வளவு விசாலமான ஒன்றாக அந்த தான தர்மம் என்ற இந்த சதக்கா இருக்கின்றது. இவ்வாறு பல கிளைகளை கொண்ட இந்த தான தர்மம், இந்த சதக்கா என்பது, அதில் முக்கியமான பகுதிதான் தனது பணத்தை, தனது சொத்தை கொடுத்து தான தர்மம் செய்வதென்பது. இந்த பணம், இந்த சொத்து, இவைகளின் யதார்த்த நிலையை திருக்குர்ஆன் எமக்கு இவ்வாறு சொல்லி காட்டுகிறது. குர்ஆனில் இறைவன் இவ்வாறு கூறுகிறான்: وَلَقَدْ جِئْتُمُونَا فُرَادًا كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ. எங்களிடத்திலே நீங்கள் தன்னந்தனியாக வந்துவிட்டீர்கள். எவ்வாறு நாங்கள் உங்களை முதல் முறையாக இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற வேளையில் உங்களுடைய கைகளிலே எதுவும் இல்லாமல், உங்களுக்கென்று எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்தீர்களோ, அதே போன்று எங்களிடத்திலே எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். وَتَرَكْتُمْ مَا خَوَّلْنَاكُمْ وَرَاءَ ظُهُورِهِمْ. உங்களுக்கென்று நாங்கள் எவைகளை நாங்கள் தந்திருந்தோமோ அவைகள் அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் வைத்துவிட்டு தன்னந்தனியாக நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று இறைவன் திருமறையிலே கூறி காட்டுகிறார். அப்படி என்றால் இந்த உலக வாழ்வின் யதார்த்தம், மனிதன் சொத்து சொத்து என்று
பணம் பணம் என்று ஒவ்வொரு நாளும் அலைகிறானே, இந்த பணத்தின் யதார்த்த நிலையை இவ்வாறு இறைவன் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறி காட்டுகிறார்கள், சஹாபாக்கள் அமர்ந்திருக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வினா தொடுக்கிறார்கள். உங்களில் யாருக்கு தனது அனந்தரக்காரருக்கு சொத்து சேர்ப்பது தனக்கு சொத்து சேர்ப்பதை விட சிறந்தது என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆச்சரிய பார்வையுடன் பார்த்துவிட்டு, யா ரசூலல்லாஹ், தனக்கு சொத்து சேர்ப்பதை விட அனந்தரக்காரர்களுக்கு சொத்து சேர்ப்பது யாருக்குத்தான் பிடிக்கும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மனிதன் எனது பணம் என்று சேர்க்கிறானே, அவனுடைய பணம் எது தெரியுமா? அவன் முன்கூட்டியே அவனுக்கென்று சேகரித்து வைத்த, தான தர்மங்கள் கொடுத்து சேகரித்து வைத்த பணம்தான் அவனுடையது. உலகத்தில் பத்திரமாக சேகரித்து வைத்துவிட்டு மரணித்து விட்டானே, அந்த பணம் அவனுடையது கிடையாது, அவனுடைய அனந்தரக்காரர்களின் பணம் என்று சொன்னார்கள். இதுதான் உலக வாழ்வின் யதார்த்தம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தான தர்மம் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை இவ்வாறு படித்துக் கொடுக்கிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மம் செய்யுமாறு ஏவிவிட்டார்கள். ஏவியதன் பின் சிறிது நேரம் கழித்து என்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷாவே, இந்த ஆட்டில் எந்த பகுதி மிஞ்சி உள்ளது என்று கேட்க, நான் சொல்கிறேன், யா ரசூலல்லாஹ், அதன் சந்து பகுதியை தவிர மற்ற அனைத்தும் நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். சந்து மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கின்றது என்று இவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் மாற்றி சொல்லுங்கள், அனைத்தும் மிகுதியாக இருக்கின்றது, சந்தை தவிர என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். தனக்கு பிடித்ததை கொடுக்க வேண்டும், தனக்கு தேவையாக இருக்கின்ற வேளையில் கொடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எமது நிலை என்ன? எம்மால் முடியாது, எம்மால் உபயோகிக்க முடியாது, எம்மால் உண்ண முடியாது, எம்மால் முடியாது என்று இருக்கின்றவற்றை மாத்திரம் தேர்ந்தெடுக்க கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையானது, பிடித்தது, அதை கொடுக்குமாறு சொல்கிறார்கள். இந்த சதக்காவை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள், அமளி துமளிகள் நிறைந்த நாள், அந்த நாளிலே 7 கூட்டத்தாருக்கு இறைவன் அவனுடைய அரிசின் நிலையை கொடுப்பதாக வாக்களிக்கிறான். அந்த 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த கூட்டம் யார் தெரியுமா? தான தர்மம் கொடுக்கிறார்கள், சதக்கா செய்கிறார்கள். எந்த அளவுக்கு சதக்கா செய்கிறார்கள் என்றால், தனது வலது கையினால் கொடுக்கிறார்கள், இடது கைக்கு கூட தெரியாமல் மறைத்து
ஒழித்து இறைவனுக்காக வேண்டி என்ற அந்த தூய எண்ணத்துடன் அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு இறைவன் அரிசுடைய நிழலை கொடுப்பதாக வாக்களிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். நாமும் சதக்கா செய்கிறோம். எமது சதக்காக்கள் நாங்கள் செய்துவிட்டு அந்த சதக்காக்களை வைத்து நான் பிரபல்யமாக வேண்டும், என்னை சொல்கிற நேரத்தில் என்னுடைய பேருடன் சேர்த்து அவரா தான தர்மம் கொடுப்பதில் வல்லவர் அல்லவா என்று சொல்ல வேண்டும் என்ற நிலையை நினைத்துக் கொண்டு சதக்கா செய்கிறது. இந்த சதக்காவுக்கு இறைவனிடத்தில் எந்த விதமான வெகுமதியும் கிடைக்காது என்பதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இது ஒருவர் தான தர்மம் கொடுக்க வேண்டும் என்றால் ஒளித்து மறைத்து அந்த தான தர்மத்தை மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொடுக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முறை தனது மனைவிமார்களில் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு மரணம் வரும், அந்த மரணத்தின் நீங்கள் மரணித்து விடுவீர்கள். அவ்வாறு மரணித்து விட்டால் உங்களுடன் எங்களில் யார் முதலாக வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னார்தான் என்று சொல்லவில்லை. சொல்கிறார்கள், உங்களில் யாருக்கு நீளமான கை இருக்கின்றதோ அவர்தான் உங்களில் முதலாவது என்னுடன் வந்து சேர்ந்து கொள்வார் என்று சொல்ல, தனது மனைவிமார்கள் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கரங்களை அளக்க ஆரம்பிக்கின்றார்கள். பின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இவ்வாறு அளக்க நாங்கள் ஆரம்பித்தோம். பின்னால் நான் எமக்கு தெரிந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியது நீளமான கரத்தை கிடையாது, தான தர்மங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் என்பதைத்தான் நாடினார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஏனென்றால் எங்களில் முதலாக மரணித்தவர் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்கள் அதிகமாக தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களுடன் அவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும் இந்த பண்புள்ள மனைவியுடன் குறிப்பாக எவ்வளவு அன்பாக இருந்தார்கள். தான தர்மம் என்பது எவ்வளவு மேலான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு உணர்த்துகிறார்கள். அது மாத்திரமா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், கியாமத்தினால் மிக அமளிகள் துமளிகள் நிறைந்த ஒரு நாள், அந்த நாளில் தீர்ப்புக்காக வேண்டி நீண்ட காலம் அங்கே காத்திருக்க வேண்டும். இப்பொழுது காத்திருக்கின்ற அந்த நேரத்திலே சில மனிதர்களுக்கு அவர்கள் செய்த நன்மைகள் அவர்களுக்கு அந்த சூரிய வெப்பத்திலிருந்து நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அது என்ன நன்மைகள் தெரியுமா? அதுதான் இவர்கள் உலகத்திலே தான தர்மங்கள் செய்தார்களே, சதக்காக்கள் செய்தார்களே, அந்த சதக்காக்கள் ஒவ்வொன்றாக வந்து தனது தலைக்கு மேலால் உட்கார்ந்து கொண்டு இவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். இன்னொரு முறை வியாபாரிகளை அழைக்கிறார்கள். வியாபாரிகள் என்றால் எமக்கு தெரியும், ஒரு பொருளை 1000 கதை சொல்லி விற்பார்கள், அளவுக்கு மீறிய வர்ணனைகள் சொல்வார்கள், சத்தியமா 100க்கு 150 சத்தியங்கள் செய்வார்கள். இவர்கள் தான் வியாபாரிகள்.
இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை அழைக்கிறார்கள். அழைத்து, இதோ நீங்கள் செய்கின்ற இந்த வியாபாரம் இருக்கின்றதே, இந்த வியாபாரத்தில் வீண் பேச்சுகள், அதே போன்று சத்தியங்கள், இவ்வாறு பல கலந்து உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மாதிரியான வடிவில் வைத்திருக்கின்றது, கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டது. இந்த கலங்கத்தை நீங்கள் துடைக்க வேண்டுமா? சதக்காக்கள் செய்யுங்கள், தான தர்மங்கள் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அழைக்கிறார்கள். யா மாஷரன் நிசா, பெண்களே என்று அழைத்து முதலாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தசத்தக்ன, நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள், அதே போன்று நீங்கள் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு காரணத்தை பின்னால் சொல்கிறார்கள். ஏனென்றால் நான் உங்களில் அதிகமானவர்களை நான் நரகத்தில் கண்டேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அதற்கும் காரணம் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் இரண்டு விடயத்தில் மிக பொடுபோக்கு செய்கிறீர்கள். ஒன்று, அதிகமாக நீங்கள் லானத் செய்கிறீர்கள், சாபமிடுகிறீர்கள், எடுத்ததற்கெல்லாம் நாசமாக போக என்று சொல்கிறீர்கள். இதே போன்ற சாபங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு அள்ளி வீசுகின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது காரணத்தை சொல்கிறார்கள். கணவன் எவ்வளவு அன்பாக எவ்வளவு ஆதரவாக இருந்தாலும் அவன் எதுவுமே செய்யவில்லை என்று நீங்கள் எடுத்த எடுப்புக்கு நீங்கள் மறுத்து விடுகிறீர்கள். கணவனுக்கு நன்றி செலுத்துவதில் நீங்கள் பொடுபோக்கு செய்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெண்கள் அவர்கள் பொடுபோக்கு செய்வதனால் வருகின்ற பாவத்திற்கு தென்ற குற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமா, சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே சதக்காக்களை எவ்வாறு முங்கி அடித்துக் கொண்டு அவர்கள் தான தர்மங்கள் செய்தார்கள் என்று சில வரலாற்று சான்றிதழ்களை நாங்கள் பார்க்கிறோம். இதோ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் ஒரு பெரியதொரு பணக்காரர், தனக்கென்று ஒரு பைரஹா என்ற ஒரு தோட்டத்திற்கு சொந்தமானவர். பைரஹா என்றால் அந்த காலத்திலே தெரியாத ஒருவர் இருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு சீரும் சிறப்பான ஒரு தோட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த தோட்டத்திற்கு மிக விருப்பத்துடன் மன குளிர்ச்சியுடன் சென்று வருவார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தோட்டம். இப்பொழுது குர்ஆனிலே ஒரு திருவசனம் வருகிறது. அதுதான் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற திருவசனம் வருகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு திருவசனம் இறங்கியதாக நான் செவியுற்றேன். அதுதான் இந்த வசனம். இந்த வசனத்தின் ஊடாக இறைவன் எதை நாடுகிறான் என்று கேட்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செலவழிக்கும் வரையில் நீங்கள் நல்லதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்று சொல்ல, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் எனக்கு விருப்பமான, உங்களுக்கு கூட விருப்பமான ஒரு தோட்டம் பைரஹா இருக்கின்றது யா ரசூலல்லாஹ், அதை நான் இப்பொழுது இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வின் பாதையில் நான் செலவழித்து விடுகிறேன். யா ரசூலல்லாஹ், இதோ நீங்கள் அந்த தோட்டத்தை உங்களுக்கு எவ்வாறு படுகிறதோ அந்த நிலையில் நீங்கள் செலவழியுங்கள் என்று உடனடியாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். இப்பொழுது
இந்த சஹாபியின் நிலையை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அபூ தல்ஹாவே, இது லாபம் உள்ள ஒரு வியாபாரம், இது லாபம் உள்ள ஒரு வியாபாரம், இது லாபம் உள்ள ஒரு வியாபாரம் என்று 3 தடவைகள் அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் சஹாபாக்களின் நிலை. தான தர்மங்கள் செய்வதிலே அவர்கள் முன்னேறி அடித்துக் கொண்டிருப்பார்கள். தனக்கு பிடித்ததை அவர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இன்னும் ஒரு வரலாற்றை பாருங்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வாலிபன் ஓடோடி வருகிறான். அவன் ஒரு அனாதை. ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் எனது வேலியை நான் கட்டிக் கொண்டிருக்கின்றேன், எனது தோட்டத்தை சுற்றி நான் வேலி கட்டிக் கொண்டிருக்கின்றேன், இடையிலே ஒரு ஈத்தம் மரம் குறுக்கிடுகிறது, யா ரசூலல்லாஹ், எனது வேலியை சீர்பட கட்டிக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது, யா ரசூலல்லாஹ். இப்பொழுது நான் அந்த ஈத்தமர சொந்தக்காரரிடத்தில் சென்று நான் அவரிடத்திலே எனக்காக அந்த ஈத்த மரத்தை விட்டு தருமாறு நான் கேட்கிறேன். அதற்கு அவர் மறுத்து விடுகிறார். அல்லது எனக்கு வித்து விடுங்கள் என்று சொல்கிறேன், அதுக்கும் அவர் மறுத்து விடுகிறார், யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் வந்தவுடன் இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்க, அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அதை விற்கவும் முடியாது, அதை அவருக்கு கொடுக்கவும் முடியாது, யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஏ மனிதா, அந்த ஈத்த மரத்தை நீ அந்த மனிதனுக்காக, அந்த வாலிபனுக்காக நீ கொடுத்து விடு. உனக்காக சுவர்க்கத்தில் ஒரு ஈத்த மரம் தயாராக இருக்கின்றது. அந்த ஈத்த மரத்தின் நிழல் எந்த அளவுக்கு பெரியது என்று சொன்னால், குதிரையில் ஏறி சவாரி செய்யக்கூடிய ஒரு மனிதன் 100 வருடங்கள் அந்த நிழலை 100 வருடங்கள் சென்றால் கூட அந்த நிழலை தாண்ட முடியாது. அந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு ஈத்த மரம் உனக்கு தயாராக இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அந்த மனிதர் அதற்கும் இணங்கவில்லை. இப்பொழுது ஒரு மூலையில் இருந்து கொண்டு ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார். அவரின் பெயர் தான் அபூ தஹ்தா. ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அந்த ஈத்த மரத்தை வாங்கி இந்த மனிதருக்கு கொடுத்தாலும் எனக்கு அந்த ஒரு ஈத்த மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆமாம், உங்களுக்கும் அந்த ஈத்த மரம் கிடைக்கும். இப்பொழுது அந்த மனிதரிடத்தில் சென்று, மனிதா, மதீனாவிலே எனக்கொண்டு ஒரு தோட்டம் இருக்கின்றது, உனக்கு தெரியுமா? அந்த தோட்டம் 600 ஈத்த மரங்களை கொண்ட மிகப்பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தை நீ எடுத்துவிட்டு இந்த ஒரு ஈத்த மரத்தை எனக்கு தந்துவிடு என்ற அந்த மனிதர் இணங்குகிறார். இப்பொழுது வியாபாரம் நடந்து முடிகிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ தஹ்தாவை பார்த்து சொல்லுகிறார்கள், அபூ தஹ்தாவே, நீங்கள் செய்த இந்த வியாபாரம் இருக்கின்றதே, இது மிகவும் லாபத்துக்குரிய வியாபாரத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று அவரை புகழ, இப்பொழுது அபூ தஹ்தா அந்த தோட்டத்தை நோக்கி செல்கிறார். அந்த தோட்டத்தில் தான் தனது குடும்பம் இருக்கின்றது, தனக்கென்று வீடு இருக்கின்றது. அந்த தோட்டத்தை விட்டால் இவருக்கென்று ஒரு கெதி கிடையாது. இப்பொழுது அபூ தஹ்தா தோட்டத்துக்கு வெளியே இருந்து கொண்டு தனது மனைவியை அழைக்கிறார். யா உம்மத் தஹ்தா, தஹ்தாவின் தாயே, நீங்கள் உங்களுடன் இருக்கின்ற பிள்ளைகளுடன் நீங்கள் வெளியே வந்து விடுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கின்றது. இப்பொழுது அங்கே இருந்த மனைவி
அபூ தஹ்தா உள்ளே வராமல் வெளியே இருந்து கொண்டு ஏன் இவ்வாறு கூச்சலிடுகிறார்? அவர் அவ்வாறு ஒரு காலமும் இருந்ததில்லையே என்று இப்பொழுது மறுபடியும் தனது மனைவி வினவுகிறார். அபூ தஹ்தா ஏன் இவ்வாறு, ஏன் நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று கேட்க இவர் சொல்கிறார், இந்த தோட்டத்தை நான் விற்றுவிட்டேன். நீங்கள் இந்த தோட்டத்தை வித்து விட்டீர்களா? எவ்வளவு பொறுமதிக்கு நீங்கள் வித்தீர்கள் என்று மனைவி வினவுகிறார். இப்பொழுது இவர் சொல்கிறார், சுவர்க்கத்தில் ஒரு ஈத்தம் மரத்திற்காக வேண்டி இந்த தோட்டத்தை நான் வித்துவிட்டேன் என்று கூச்சலிட்டு அபூ தஹ்தா சொல்கிறார். சொன்ன நேரத்திலே மனைவி என்ன சொல்கிறார்? ஈமானின் பாசறையில் வளர்ந்த அந்த மனைவி என்ன சொல்கிறார் தெரியுமா? அபூ தஹ்தா, நீங்கள் செய்த வியாபாரம் மிக லாபத்துக்குரிய வியாபாரம் என்று சொல்லிவிட்டு அங்கே நீங்கள் காத்திரியுங்கள், இதோ நாங்கள் வெளியே வருகின்றோம் என்று அவர்கள் வெளியே வருகிறார்கள். இதுதான் சஹாபாக்களின் தான தர்மங்களாக இருக்கின்றது. சஹாபாக்கள் தான தர்மங்கள் செய்வதிலே அவர்களுக்கு பிடித்தது, விருப்பமானதை கொடுப்பதில் முந்தி அளித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. தான தர்மம் என்பது ஒரு விசாலமான ஒரு பாதை, ஒரு விசாலமான ஒரு வாயில். ஒருவர் ஒரு ரியாலை வைத்து அல்லது ஒரு தீனாரை, தனது ஒரு தீனாரை அல்லது ஒரு ரியாலை ஒரு ஏழையின் கையில், ஒரு வசதியற்றவரின் கையில் கொடுப்பது மாத்திரம் தான தர்மம் கிடையாது. இதுதான் தான தர்மம் என்று வந்துவிட்டால் ஏழைகளின் நிலை என்ன? அவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்க கூடாதா? அவர்கள் இந்த நன்மையை சம்பாதிப்பதற்கு என்ன வழி இருக்கின்றது என்று பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விசாலமான வழியை இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வாறு? ஒரு செய்தியில் சொல்கிறார்கள், ஒரு சஹாபி நன்மைகளை பற்றி விசாரித்துக் கொண்டு வருகிறார். கடைசியில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த நன்மைகளை எனக்கு செய்ய முடியாமல் போய்விட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்க, உனது தீங்கு, உன்னால் வருகின்ற அந்த தீங்கு மற்றவர்களுக்கு போய் சேராமல் நீ பார்த்துக்கொள். உன்னால் மற்றவர்கள் கஷ்டப்படாமல் இருப்பதை நீ கவனித்துக்கொள். இவ்வாறு இருப்பதும் தான தர்மம் தான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியிலே கூறுகிறார்கள், நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு தஸ்பீகும் சதக்கா தான். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் சதக்கா. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இவைகள் போன்ற அனைத்து தஸ்பீகளும் சதக்கா. அதே போன்று நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்களா, அது கூட சதக்காவாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியில் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியில் சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக நலனை மையமாக வைத்து ஒரு செய்தி சொல்கிறார்கள். இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் நீதமாக நடப்பதும் தான தர்மத்தை சேர்ந்தது. அதே போன்று ஒருவர் பல சுமைகளை வைத்துக் கொண்டு தனது வாகனத்தில் ஏற்றுவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே ஒருவர் சென்று அவருடைய பொதிகளை
அவருக்கு சுமந்து கொடுப்பதும் தான தர்மத்தை சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். அழகான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை மகிழ வைப்பதும் சதக்காதான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மஸ்ஜிதுக்காக தொழுகைக்காக வேண்டி வைக்கின்ற ஒவ்வொரு வெட்டும் சதக்காவை சேர்ந்தது என்று சொல்லிவிட்டு பாதையிலே மற்றவர்களுக்கு நோவினை தருமாறு இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் அகற்றுவதும் சதக்காவை சேர்ந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இன்னும் ஒரு செய்தியில் சொல்கிறார்கள், உனது சகோதரனை நீ சந்திக்கின்ற நேரத்தில் அவனுடைய முகத்திலே புன்முறுகள் பூத்துக் கொண்டு நீ அவனை வரவேற்பதும் சதக்காவை சேர்ந்ததுதான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று விவசாயிகளை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் விவசாயம் செய்கிறான் அல்லது ஒரு மரம் நாட்டுகிறான். அந்த மரத்தில் பழங்கள் கனிகள் என்று குமிந்து போய் கிடக்கின்றன. இந்த கனிகளை ஒருவர் களவெடுக்கிறார். களவெடுத்தவருக்கு பாவம் இருக்கின்றது. அந்த மரம் யாருக்குரியதோ அவருக்கு சதக்கா என்று சொல்கிறார்கள். பறவைகள் வந்து உண்ணுகிறதா, அது கூட சதக்கா என்று சொல்கிறார்கள். இவ்வாறு சதக்காவின் வாயில் இவ்வளவு பெரியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இவ்வாறு சதக்காவின் நன்மைகளை கொள்ளையடித்து வைத்திருக்கின்றோம். இந்த சதக்காவின் நன்மைகளை நாங்கள் பாதுகாக்க கூடாதா? கியாமத் நாளையிலே அல்லாஹ்வை வைத்து நாங்கள் சந்திக்க போகின்றோம். அதுவரைக்கும் எமது சதக்காக்களை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவைகளை நாங்களே அழித்துவிடக் கூடாது. அழிப்பதா? நாங்கள் அழிப்பதா? குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான். சூரத்துல் பக்ராவிலே 264வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. மூமின்களை பார்த்து இறைவன் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு சதகாத்திக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டு சேகரித்த சதக்காவின் நன்மைகளை நீங்கள் பாழாக்கி விடக்கூடாது. பாழாக்கிட வேண்டாம். பாழாக்குகின்ற காரியங்கள் என்ன? பில் மன்னி வல் அதா. முக்கியமான கஷ்டமான 2 காரியம் சொல்லி காட்ட வேண்டாம். சதக்கா செய்து விட்டேனா மறந்து விடுங்கள், சொல்லி காட்ட வேண்டாம். ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அவர் நீர் குடித்ததிலிருந்து, உண்டதிலிருந்து, தூங்கியதிலிருந்து அனைத்தையும் அவருடைய முகத்திலே அடித்து சொல்லிவிடுவோமே. வாய் திறந்து விட்டால் நன்மைகள் அவ்வாறே பாழாகிவிடும். ஒரு சதத்திற்கும் பொறுமதி இல்லாததாக அது மாறிவிடும். நன்மைக்கு பதிலாக பாவம்தான் வந்து சேர்ந்துவிடும். இது ஒரு விடயம். 2வது, நான் அவருக்கு தான தர்மம் கொடுத்தேன் என்பதற்காக வேண்டி அவர் எனக்கு அடிமை கிடையாது. சதக்கா செய்தேன் என்பதற்காக வேண்டி அவர் நான் சொல்வதை போன்றுதான் இருக்க வேண்டும் என்று கிடையாது. அவ்வாறு எதிர்பார்ப்பதும் அவ்வாறு நடத்துவதும் அவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய காரியம். இவ்வாறு அவருடைய மனதை புண்படுத்துமாறு நடந்தாலும் சதக்காவின் பலனை அவ்வாறே அளித்துவிடும் சொல்லிவிட்டு இறைவன் தொடர்ந்து சொல்கிறான், இந்த சதக்காக்கள் செய்துவிட்டு இவ்வாறு நடக்கக்கூடியவர்களுடைய நிலை எவ்வாறு தெரியுமா? கல்லதி, ஒருவனை போன்று சொல்கிறான் இறைவன். யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ், தனது சொத்தை அவன் முகஸ்தூதிக்காக வேண்டி செலவழித்தவனை போன்று என்று சொல்கிறான். முகஸ்தூதிக்காக வேண்டி கொடுத்தவனுக்கு ஏதாவது நன்மை இருக்கின்றதா? முகஸ்தூதியைத்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய இணை வைப்பு என்று விவரித்தார்கள். சிறிய இணை வைப்பு என்று எச்சரித்தார்களே. தான தர்மம் கொடுத்தும் இணை வைப்பாளனாக மாற வேண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இறைவன் இவ்வாறு கண்டிக்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறான், இது யாருடைய பண்பு தெரியுமா? முகஸ்தூதிக்காக வேண்டி தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்கள்
யாரை போன்று தெரியுமா? வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். கியாமத் நாளை அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்கள் தான் இவ்வாறு செலவழிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் கடைசியாக சொல்கிறான், இறைவன் நிராகரிப்பாளர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று சொல்கிறான். தான தர்மங்கள் செய்துவிட்டு சொல்லி காட்டுவது, அவர்களுக்கு நோவினை படுமாறு அனுப்புவது, இவைகளெல்லாம் யாருடைய பண்பு? இறை நிராகரிப்பாளரின் பண்பு என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாங்கள் கொடுத்த தான தர்மங்களை கஷ்டப்பட்டு நாங்கள் செலவழித்தோம். எங்களுக்கு தேவை இருக்கின்ற வேளையில் கூட அடுத்தவருக்கு நாங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் கொடுத்தோம். கஷ்டப்பட்டு சேகரித்த நன்மை, இந்த நன்மையை நாங்கள் சரிபட பாதுகாத்து நல்லவர்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் எமக்கு அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله